18/4/2022 நெய்வேலி சிவனடியார்கள் சிவத்தல யாத்திரையாக கர்நாடக மாநிலத்தில் உள்ள சிவத்தலங்கள் 5 நாட்கள் திருத்தல யாத்திரையாக வரப்பெற்றிருக்கிறார்கள். அந்த வகையிலே இன்று நஞ்சுண்டேஸ்வரர் திருக்கோயில் நஞ்சங்கோடு என்ற திருத்தலத்திலே இப்பொழுது தரிசனம் செய்து கொண்டிருக்கின்றோம். தென்னாளுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா. அருகு நுனி பனியனக சிறிய துளி பெரியதொரு ஆகமாகியோர் பாலரூபமாய் அருமதலை குதலை மொழி தனிலுருகி அவருடைய ஆயுதாதையார் மாயமோகமாய் அருமகினில் அருமகிட முழுமொழின உடல் வளர ஆளுமேளமாய் மாலரூபமாய் அவரொரு பெரியோரா. தென்னாடுடைய சிவனே போற்றி, அழகு பெரு நடையடைய திருபடு மொழி பழகியாவியாயவோ தேவி மாறுமாய்கள் படுகுழியை நிலைமயன வீடுவாசலாய் மாட கூடமாய் அணுவளவு தவிடு மிக பிதிரவிட மனமிருகி ஆசையாளராய் ஊசி வாசியாய் அபியுரு சுடர் போலே வெறுமிடிய நொரு தவசி அமுது படை எனுமளவில் மேலை வீடுகேள் கீழே வீடுகேள் திடுதிடென நுழைவதன் முன் எதிர்முடுகி அவர்களோடு சீறி ஞாழி போல் ஏறி வீழ்வதாய் விறகினோடு வரு பொருள்கள் சுவரையிட மொழியும் ஒரு வீணியார் சொலே மேலதாயிடா விதி தலை நினையாதே. மினுகு மினோகெனு முடல மரமுருகி நெகிழ்புறவும் வீண சேவகே பூணு பாவியாய் மறுமையுளதெனும் அவரை விடும் விழலை அதனின் வருவார்கள் போகுவார் காணுமோயன விடுதுறவு பெரியவரை மறையவரை வெடுவெடின மேளமே சொலாளி மாயராய் மிடையுற வருநாளில் வறுமைகளும் முடுகி வர உரு பொருளோ நழுவ சில வாதமூதுகா மாலை சோகை நோய் பெருவயிறு வயிறு வலி படுவன் வர இருவிழிகள் பீழை சாரிடா ஈழை மேலிடா வழவழின உமிழுமது கொழ கொழின ஒழுகி விழ வாடியூனிலாம் நாடி வேகமாய் மனையவள் மனம் வேறா. மருகமனையுருமவர்கள் நனுகுணனுகெனுமளவில் மாதர் சீயனா பாலர் சீயனா கனவு தனில் இரதமோடு குதிரை வர நெடிய சுடு காடுவாவெனா வீடு போவெனா பலதழிய விறகழிய உரை குழறி விழி சொருகி வாயுமேலிடாவி போகுநாள் மனிதர்கள் பல பேச. இறுதியதோடருதியென உறவின் முறை கதறி அழ ஏழை மாதராள் மோதி மேல் விழா எனதுடைமை எனதடிமை என்னும் அறிவு சிறிதுமர ஈமுலேலெனா பாயையாவெனா இடுகு பறை சிறு பறைகள் திமிலையொடு தவிலறைய ஈமதேசமே பேய்கள் சூழ்வதா எரிதலில் இடும் வாழ்வே.
அடிகள் பரவுமுனதடியவர்கள் பெறுவதுவும் ஏசிடார்களோ பாசநாசனே இருவினை மும்மலமுமர இரதியொடு பிரதியர ஏகபோகமா சீராட்டெரும்பெரும் தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருள்முறை போற்றி என்னாருடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி தில்லை மஞ்சுள் ஆடி போற்றி காற்றாய் எங்கும் கலந்தாய் போற்றி அம்பாள் பாட்டு பாடுங்க தனம் 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 தரும் கல்வி தரும் ஒரு நாடும் தளபரியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குடரால் அபிராமி கடை கண்களே ஏறுமையிலே விளையாடு முகம் ஒன்று ஈசருடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்று கூறுமடியாத வினை தீர்த்த முகம் ஒன்று குன்றொருவரை வாங்கி நின்ற முகம் ஒன்று மாறுபடி சூரரை வதைத்த முகம் ஒன்று பள்ளியை மனப்புணர வந்த முகம் ஒன்று ஆறு முகமான பொருள் நீ அருள வேண்டும் ஆதி அருணாசலம் அமர்ந்த பெருமானே நாளுடைய சிவனே போற்றி கற்பனை கடந்த சோதி வாங்கி என்னாருடைய சிவனே போற்றி தில்லை மஞ்சில் ஆடி போற்றி பாபாய் கனகத்திரளே போற்றி மாதேவர் பாகன் மறை பயின்ற வாசகன் மாமலர் மேய சோதி கோதில் பரங்கருணை அடியார் புலாவும் நிதி குணமாய நல்கும் போதல சோலை பெருந்துரையும் புண்ணியன் மண்ணிடை வந்திழிந்து ஆதிப்பிரமம் வெளிப்படுத்த அருளறிவார் எம்பிரானவாரே மாலையின் வானவர் கோலும் வந்து வணங்க அவர் கருள் செய்த ஈசன் ஞாலமதனிடை வந்தெழிந்து நல் நெறி காட்டி நலம் திகழும் கோலமணி அணி மாடும் நிடு குலாவுமிடவை மட நல்லாட்கு சீலம் மிக கருணை அளிக்கும் திறமறிவார் எம்பிரானவாரே திறமறிவார் எம்பிரானவாரே அணிமுடியாதி அமரர் குமான் ஆனந்த கூத்தன் அரு சமயம்
பணிவகை செய்து படவதிரி பாரொடு விண்ணும் பரவியத்த பிணிகிட நல்கும் பெருந்துரையம் பேரருளாளன் பெண் பாலுகந்து மணிவலை கொண்டு வானின் விசிறும் வகையறிவார் எம்பிரானவாரே வேடுருவாகி மகேந்திரத்து மிகு குறைவானவர் வந்து தன்னை தேட இருந்த சிவ பெருமான் சிந்தனை செய்தடியோங்களுய ஆடலமர்ந்த பரிமயிரி ஐயன் பெரும் துரையாதி என்னாள் ஏடர்களை எங்கும் ஆண்டு கொண்ட இன்று எனக்காரமுதானாய் போற்றி எனக்காரமுதானாய் போற்றி ஏகம்பத்துரையந்தாய் போற்றி ஏகம்பத்துரையந்தாய் போற்றி ஏகம்பத்துரையந்தாய் போற்றி ஏகம்பத்துரையந்தாய் போற்றி பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி பரதுரை மேவிய பரணே போற்றி பரதுரை மேவிய பரணே போற்றி பரதுரை மேவிய பரணே போற்றி பரதுரை மேவிய பரணே போற்றி சிறப்பள்ளி மேவிய சிவனே போற்றி சிறப்பள்ளி மேவிய சிவனே போற்றி சிறப்பள்ளி மேவிய சிவனே போற்றி சிறப்பள்ளி மேவிய சிவனே போற்றி ஆடக மதுரை அரசே 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 போற்றி கூடல் இளங்கு குருமணி போற்றி கூடல் இளங்கு குருமணி போற்றி கூடல் இளங்கு குருமணி போற்றி கூடல் இளங்கு குருமணி
கல்லாண்ட பூங்கொன்றை மதமத்தம் கதிர்மதியும் உள்ளார்ந்த சடை முடியும் பெருமானார் உறையுமிடம் கல்லாய சம்பாதி சடாய இன்ப தாமிருவர் உள்ளானார் அறையம் உள்ளிருக்கு யாத்திரையின் போது யாருக்கும் எந்த விதமான இடையூறும் இல்லாமல் கவசமாக இருப்பது திருநீற்று பதியும். மந்திரமாவது நீர் வானவர் மேலது நீர் சுந்தரமாவது நீர் துயர்படுவது நீர் தந்திரமாவது நீர் சமயத்தில் உள்ளது நீர் செந்துவர் வாயுமை கங்கன் எந்த தடைகள் வந்தாலும் அதிலிருந்து மீண்டு பெருமானுடைய அருளை பெருமாறி ஞானசம்பந்த பெருமான் அருளிய புனர்வாதத்தில் வெற்றி கொண்ட பதிகமாகிய பாழ்காந்தனர் பதிகத்தில் ஒரு பெருமாள். வாழ்க அந்தனர் வானவராலினும் வீழ்க கண்புணல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயதெல்லாம் அரணாமமே சூழ்க வையகமும் துயரீரவே விலகது இருப்பெடுப்பது சொல்லது சோதி உள்ளது பல்லர விளக்கது பலரும் காண்பது நல்ல விளக்கது நமச்சிவாயவே. என்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இல்லை மன்றி முள்ளாடி போற்றி, இன்றைக்காலமாய் போற்றி, கனகத்திரளே போற்றி, நிலையானே போற்றி போற்றி. இதை எல்லாருக்கும் எடுத்து கொடுங்க. இதை எல்லாருக்கும் கொடுங்க. இந்தாங்க. தேவதேவன்மை சேவகன் தென்பெருந்துரை நாயகன் மூவராலுமறிவோ நாமுதலாய ஆனந்தமூர்த்தியான் யாவராயினும் அன்பரன்றி அறிவோ நாமலர் சோதியான் தூய மாமலர் செவடே கண்ணம் சென்னி மன்னி சுடருமே அட்டமூர்த்தி அழகன் இன்னமுதாய ஆனந்த வெள்ளத்தான் சித்தன்னே சிவலோகநாயகன் தென்பெரும் ஒரே சேவகன் மட்டுவார் குழல் மங்கையாளை ஓர் பாகம் வைத்த அழகன் தன் வட்ட மாமலர் செவடே கண்ணம் சென்னி மன்னி மலருமே வட்ட மாமலர் செவடே கண்ணம் சென்னி மன்னி மலருமே. நங்கை நீரை நீ நோக்குமின்
கொண்டவன் திங்கு சோலைகள் சூழ் பேருந்தூரை மேய சேவகன் நாயகன் மங்கை மார்க்கையில் வளையும் கொண்டு எம் உயிரும் கொண்டு எம் பணி கொள்வான் பொங்கு மாமல சேவடி கண்ணம் சென்னி மன்னி போலியுமே பத்தர் சோழ பராபரன் போரில் வந்து பார்ப்பானின சித்தர் சோழ சிவபிரான் பிள்ளை மூதூர் நடம் செய்வான் எத்தனாகி வந்தில் புகுந்தேமையாளும் கொண்டையும் பணி கொள்வான் வைத்த மாமலர் சேவடி கண்ணம் சென்னி மன்னி மலருமே வைத்த மாமலர் சேவடி கண்ணம் சென்னி மன்னி மலருமே. மாய வாழ்க்கையை மெய்யென்றெண்ணி மதித்திட வகை நல்கினான் வேய தோளுமை பங்க நீங்கள் தேருப்பேருந்துரை மேவினான் காயத்துள்ள முதூர ஊரணி கண்டு கொள் என்று காட்டிய சேய மாமலர் சேவடி கண்ணம் சென்னி மன்னி திகழுமே சித்தமே புகுந்தெம்மையாட்கொண்டு தீவினே கெடுத்துயலாம் பத்தி தந்து தன் பொன்கழற்கனே பன்மலர் கொய்து சேர்த்தலும் முத்தி தந்திந்த மூவுலகுக்குமப்புறத்தமை வைத்திடும் அத்தன் மாமலர் சேவடி கண்ணம் சென்னி மன்னி மலருமே அத்தன் மாமலர் சேவடி கண்ணம் சென்னி மன்னி மலருமே. பிறவியின் நோமிக்கடலை நீண்ட தன் பேரருள் தந்து அருளினான் அறவை என்றடியார்கள் தங்கள் அருள் கூழாம் புகவிட்டு நல் உறவு செய்தனை உய்ய கொண்ட பேரான் தன் உண்மை பெருக்கமாம் திறமை காட்டிய சேவடி கண்ணம் சென்னி மன்னி திகழுமே புழுவினால் போதிந்திடு கூரம்பையில் பொய்தனை ஒழிவித்திடும் எழில்கொள் சோதியம் ஈசன் எம் பேரான் என்னுடைய அப்பன் என்றென்று தொழுத கையினராகி தூமலர் கண்கள் நீர் மல்கு தொண்டர்க்கு வழுவிடாமலர் சேவடி கண்ணம் சென்னி மன்னி மலருமே வழுவிடாமலர் சேவடி கண்ணம் சென்னி மன்னி மலருமே. வம்பனாய் தெரிவேனை வாயென்று வல்வினை பகைமாய்த்திடும் உம்பரானுலகுடறுத்து அப்புறத்தனாய் நின்ற எம்பிரான் அன்பரானவர் கருளிமே அடியார்கட்கின்பம் தழைத்திடும் செம்பொன் மாமலர் சேவடி கண்ணம் சென்னி மன்னி திகழுமே முத்தனே முதல் சோதிகை முக்கன் அப்பனே முதல் வித்தினை சித்தனே சிவலோகனே திருநாமம் பாடி திரி தரும் பத்தர்காளிங்கே வம்மின் நீருங்கள் பாசம் தீர பணிமினோ சித்தமார்த்தரும் சேவடி கண்
கண்ணம் சென்னி மன்னி திகழுமே சித்தமாத்தரும் சேவடி கண்ணம் சென்னி மன்னி திகழுமே சித்தமாத்தரும் சேவடி கண்ணம் சென்னி மன்னி திகழுமே சென்னி மன்னி திகழுமே சென்னி மன்னி திகழுமே. திருச்சிற்றம்பலம். அன்னை 10. வேத மொழிய வெண்ணீற்ற செம்மேனியர் நாத பறையினர் அன்னே என்னும் நாத பறையினர் நான் முகன் மாலுக்கும் நாதரின் நாதனார் அன்னே என்னும் வேத மொழியர் வெண்ணீற்ற செம்மேனியர் நாத பறையினர் அன்னே என்னும் நாத பறையினர் நான் முகன் மாலுக்கும் நாதரின் நாதனார் அன்னே என்னும் கண்ணஞ்சனத்தர் கருணை கடலினர் உள்ளின்றுருக்குவர் அன்னே என்னும் உள்ளின்றுருக்கி உலப்பில் ஆனந்த கண்ணீர் தருவரால் அன்னே என்னும் கண்ணஞ்சனத்தர் கருணை கடலினர் உள்ளின்றுருக்குவர் அன்னே என்னும் உள்ளின்றுருக்கி உலப்பில் ஆனந்த கண்ணீர் தருவரால் அன்னே என்னும் கண்ணீர் தருவரால் அன்னே என்னும். நித்தமனாள நிரம்ப அழகிய சித்த திருப்பரால் அன்னே என்னும் சித்த திருப்பவர் தென்னன் பெருந்துரையத்தர் அனந்தரல் அன்னே என்னும் நித்தமனாள நிரம்ப அழகிய சித்த திருப்பரால் அன்னே என்னும் சித்த திருப்பவர் தென்னன் பெருந்துரையத்தர் அனந்தரல் அன்னே என்னும் ஆடர பூனுடை தோல் பொடி பூசிட்டோர் வேடம் இருந்தவார் அன்னே என்னும் வேடமிருந்தவா கண்டு கண்டின் உள்ளம் வாடும் இது என்னே அன்னே என்னும் ஆடர பூனுடை தோல் பொடி பூசிட்டோர் வேடம் இருந்தவார் அன்னே என்னும் வேடமிருந்தவா கண்டு கண்டின் உள்ளம் வாடும் இது என்னே அன்னே என்னும் வாடும் இது என்னே அன்னே என்னும். நீண்ட கரத்தர் நெறி தரு குஞ்சியர் பாண்டினில் நாடரால் அன்னே என்னும் பாண்டினில் நாடர் பரந்தெழு சிந்தையை ஆண்டன்பு செய்வரால் அன்னே என்னும் நீண்ட கரத்தர் நெறி தரு குஞ்சியர் பாண்டினில் நாடரால் அன்னே என்னும் பாண்டினில் நாடர் பரந்தெழு சிந்தையை ஆண்டன்பு செய்வரால் அன்னே என்னும் உன்னற்கு அரிய சீர்முத்தர மங்கையர் மண்ணுவதின் நெஞ்சில் அன்னே என்னும் மண்ணுவதின் நெஞ்சில் மாலையன் காண்கிறார் என்ன அதிசயம் அன்னே என்னும் உன்னற்கு அரிய சீர்முத்தர மங்கையர் மண்ணுவதின் நெஞ்சில் அன்னே என்னும் மண்ணுவதின் நெஞ்சில் மாலையன் காண்கிறார் என்ன அதிசயம் அன்னே என்னும் என்ன அதிசயம் அன்னே என்னும். வெள்ளை கலிங்கத்தர் வெண்திரு முண்டத்தர் பள்ளி குப்பாயத்தர் அன்னே என்னும் பள்ளி குப்பாயத்தர் பாய்பறி மேற்கொண்டென் உள்ளம் கவர்வரால் அன்னே என்னும் வெள்ளை கலிங்கத்தர் வெண்திரு முண்டத்தர் பள்ளி குப்பாயத்தர் அன்னே என்னும் பள்ளி குப்பாயத்தர் பாய்பறி மேற்கொண்டென் உள்ளம் கவர்வரால் அன்னே என்னும் தாளி அருகினர் சந்தன சாந்தினர் ஆளிம்மை ஆழ்வரால் அன்னே என்னும் ஆளும்மையாடும் அடிகளட்டம் கையில் தாளம் இருந்தவார் அன்னே என்னும் தாளி அருகினர் சந்தன சாந்தினர் ஆளும்மை ஆழ்வரால் அன்னே என்னும் ஆளும்மையாடும் அடிகளட்டம் கையில் தாளம் இருந்தவார் அன்னே என்னும் தாளம் இருந்தவார் அன்னே என்னும்.
தையலூர் பங்கின தாபத வேடத்தரையம் புகுவராலன்னே என்னும் ஐயம் புகுழ்ந்தவர் போதலும் என்னுள்ளம் நையும் இது என்னே அன்னே என்னும் தையலூர் பங்கின தாபத வேடத்தரையம் புகுவராலன்னே என்னும் ஐயம் புகுழ்ந்தவர் போதலும் என்னுள்ளம் நையும் இது என்னே அன்னே என்னும் கொன்றை மதியமும் கோவிளமத்தமும் துன்றிய சென்னியர் அன்னே என்னும் துன்றிய சென்னியின் மத்தமுன் மத்தமே இன்றெனக்கு அனபாரன்னே என்னும் கொன்றை மதியமும் கோவிளமத்தமும் துன்றிய சென்னியர் அன்னே என்னும் துன்றிய சென்னியின் மத்தமுன் மத்தமே இன்றெனக்கு அனபாரன்னே என்னும் இன்றெனக்கு அனவாரன்னே என்னும் கமையற்ற சீர்கேடர் வெகுதற்க கோலாளர் களையுற்று மாயாது மந்திரவாத கமையற்ற சீர்கேடர் வெகுதற்க கோலாளர் களையுற்று மாயாது மந்திரவாத கடிகெட்ட ஆபாத முரு சித்திர கோமாளர் கருமத்தின் மாயாது கொண்டு போனும் கடிகெட்ட ஆபாத முரு சித்திர கோமாளர் கருமத்தின் மாயாது கொண்டு போனும் சமயத்தராசார நியமத்தின் மாயாது சகலத்துளே நாடும் நம்புளோசே முது கொன்றை நன்றும் ஏத்து என்றோ என்பமே முதுகுன்றை நன்றோ ஏத்து வீர்க்கு என்றோ இன்பமே. பெருமாளுடைய பெருங்கருணையாலும் குருநாதருடைய குருவர்களாலும் 17/4/2022 அன்று நெய்வேலியிலிருந்து அடியார் பெருமக்கள் கர்நாடக மாநிலத்தில் அமைந்திருக்கக்கூடிய சிவத்தலங்களை எல்லாம் தரிசனம் செய்யும் பொருட்டு பெருமாளுடைய கருணையாலே நாம் இன்று யாத்திரையினுடைய 5வது நாள், இன்னும் சொல்ல போனால் 6 நாள், முதல் நாள் நைட்லேருந்து அடுத்த நாள் 6 நாள் நாம் திருத்தல யாத்திரை வந்து இன்று நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம். எப்போயுமே திருப்புகழ் பாடுவோம் நிறைவில், எப்போயுமே முருகர் பெருமானை நம்ம இது பண்ணுவோம். அதுபோல் இன்று நாம் கொக்கே சுப்பிரமணியன் என்று அருள்வாளித்து கொண்டிருக்கின்ற கொக்கே என்ற நகரத்தில் அருள்வாளித்து கொண்டிருக்கின்ற சுப்பிரமணிய சுவாமிகளுடைய திருவடிகளை போற்றி வணங்க நாம் அடுத்தது செல்லிருக்கோம். அங்கே 2 தலம் இருக்குது, ஆதி சுப்பிரமணியம் என்றும் அடுத்ததாக கொக்கே சுப்பிரமணியம் என்றும் திருத்தலங்கள் இருக்குது. ஆதி திருத்தலம் அந்த ஆற்றுக்குள்ளே இருக்கும், அதையும் நம்ம போய் பார்த்து தரிசனம் பண்ண இருக்கிறோம். அந்த வகையில் இந்த யாத்திரையினுடைய நிறைவு பகுதிக்கு வந்திருக்கின்றோம். பெருமானுடைய கருணையாலே முதல் நாள் நாம் எங்கெல்லாம் போனோம் அப்படின்னா, முதல் நாள் வந்து நேராக வந்தோம் மைசூர், வந்து அருமையான இடத்துல தங்கியிருந்தோம். எப்பயுமே அந்த ரூமில் தான் தங்குறது. ஏன் அங்கே தங்குறோம் அப்படின்னா, நம்ம வந்து இங்கெல்லாம் வெளியில் 2000 ரூபா ரூமு, அங்கே 1000 ரூபா தான். அங்கே ஒரு 9 ரூம் போட்டிருந்தோம், ஓரளவு வசதியாக இருந்தது. அதை முடிச்சுட்டு நம்ம எங்கே போனோம், பேலஸ் போனோம். மைசூர் வந்தால் பேலஸ் பார்த்தீங்களான்னு கேட்பாங்கன்றதுக்காக ஒரு சிவத்தலத்தில் அது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக முதல் நாள் பேலஸ் பார்த்துட்டு, அடுத்து வந்து பிருந்தாவனை நம்ம வந்து கட் பண்ணிட்டோம். பிருந்தாவனை இந்த டேமு தண்ணி அந்த இதுதான் இருக்கும், சும்மா ஒரு தோட்டம் இருக்கும் அப்படின்ட்டு அதுக்கு பதிலாக நஞ்சம், அது ப்ரோக்ராம்லேயே கிடையாது. 30 கிலோமீட்டர் போயிட்டு திரும்பி வந்தோம். நஞ்சங்கோடு என்ற மிக பிரசித்தி பெற்ற, நிறைய பார்த்தீங்கன்னா நெய்வேலியே இருப்பாங்க, நஞ்சுண்டேஸ்வரன், நஞ்சப்பா அப்படின்லாம் பேர் வச்சுருப்பாங்க கர்நாடகாவில். அந்த மாதிரி அருமையான ஒரு தலம், ரொம்ப பிரசித்தி பெற்ற தலம் நஞ்சங்கோடு என்ற திருத்தலம். அங்கே போய் நம்ம தரிசனம் பண்ணிவிட்டு அதைத் தொடர்ந்து நாம் வந்து எங்கே போனோம் அப்படின்னா சாமண்டி ஹில்லில் பார்த்தீங்கன்னா நல்ல அற்புதமான மாலை நேரம். சரியாக நடை அடைக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி நம்மளை
நம்மளை உள்ள தள்ளி அடைச்ச மாதிரி அடைச்சிட்டாங்க. நடை அடைக்கிற நேரம் அம்மாவை கூட வண்டி யாரோ அனுப்பிச்சி வச்சார், சாமியை அனுப்பிச்சி வச்சார். அம்மாவை கூட வண்டி கார் அந்த நேரத்தில் டக்குன்னு ஏறி நம்ம தரிசனம் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம இங்கே வந்துட்டு அடுத்த நாள் தங்கிட்டு அடுத்த நாள் எங்கே போனோம்? ரெண்டாவது நாள் வந்து ஒரு காலையில் எழுந்து நேராக ஆமாம் வெலூர் ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ், அதாவது சிற்பிகள் 50 ஆண்டு காலமாக இருந்து அற்புதமாக அந்த வெல்லூர் மாநகரத்துக்கு போனோம். அங்கே போய் அங்கே சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எங்கே போனோம்? கலசா போனோம். கலசான்றது மிகப்பெரிய ஒரு மலை பகுதியில் இருக்கக்கூடிய சிவஸ்தலம். அற்புதமாக அங்கே ஒரு உச்சிக்காலம் பார்த்துட்டு அழகாக அங்கேயே சாப்பிட்றதுக்கான இதெல்லாம் வாய்ப்பு பெருமான் கொடுத்தார். அன்னபூரணி சாப்பிட்றதா என்னென்னா இங்கேயே கொடுத்துட்டார் சாமி. அற்புதமாக கலசால அடுத்ததாக நம்ம இங்கே ஒன்று அன்னபூரணி போய் மிக அற்புதமாக தரிசனம் செய்துட்டு அதுக்கடுத்து இங்கே வந்தோம் சிருங்கேரி சாரதாம்பா. அற்புதமாக நதியில் நீராடணும். நிறைய பேர் நீராடினாங்க, நிறைய பேர் தெளிச்சுட்டாங்க, நிறைய பேர் பரவாயில்ல இருந்துட்டாங்க. அதில் அதே போல் அங்கே போய் அற்புதமான ஒரு தரிசனம். சாமி நைட்டு போய் குருநாதரையும் தரிசனம் பண்ணிவிட்டு ரொம்ப லேட்டாகும், 11 மணி ஆகும் தரிசனம். பக்கத்தில் பார்க்குறதுக்கு சொன்னாங்க. அவர் பூஜை பண்ணுறத பார்த்தோம். பூஜை பண்ணுறத பார்த்துட்டு உடனே நாங்கள் ஒரு 9:30 மணிக்கு கிளம்பி வந்துட்டோம். அடுத்த நாள் எங்கே போனோம்? 20ஆம் தேதி அங்கே சிருங்கேரியிலே நல்ல கொடுத்துருந்தாங்க. சிகந்தூர் சௌடேஸ்வரி 3 மணி நேரம் டிராவல் பண்ணி சௌடேஸ்வரி. அதை தொடர்ந்து கொல்லூர் தாய் மூகாம்பிகை தரிசனம் நம்ம அற்புதமாக பண்ணோம். அங்கே பார்த்துட்டு உச்சிக்காலம் பார்த்துட்டு முருதேஸ்வர் போனோம். அதான் கொஞ்சம் வெயில் ஜாஸ்தியாக இருந்தது, கொஞ்சம் மேலே போகிற வரைக்கும் கொஞ்சம் அசௌகரியமாக இருந்தது. அப்புறம் கீழே இறங்கினோடனே நல்லா காத்தோட்டமாக அந்த அற்புதமாக இருந்தது. முருதேஸ்வர் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இடுமஞ்சி விநாயகர் பார்த்தோம். அப்புறம் 21 நேற்று சண்டிகா பரமேஸ்வரி அங்கேயே அன்னம்பாளிக்கு இருக்குது. அது விநாயகர் அங்கே ஒரு விநாயகர் பார்த்துட்டு உடுப்பி கிருஷ்ண கோயில். உடுப்பியில் வந்து சந்திரமௌலீஸ்வரர் ரொம்ப பிரசித்தி பெற்ற ஆதி சந்திரமௌலீஸ்வரர் ரொம்ப பிரசித்தி பெற்றது. அங்கே போயிட்டு வந்தவங்களுக்கு துன்பமெல்லாம் பார்த்துக்குவார். அது அவ்வளோ சாதாரணமாக தரல. ஆதி நாதர் அவருக்கு பேர். அதுக்கப்புறம் 800 ஆண்டுகளாக தான் கிருஷ்ணா டெம்பிள் இருக்குது. அதுக்கு முன்னாடி இருந்து ரொம்ப தொண்டு சந்திரமௌலீஸ்வரர் அந்த தரம் பார்த்தோம். துர்கா பரமேஸ்வரி அங்கே 1,00,000 பேருக்கு சாப்பாடு போடுவாங்க அட் டைம். துர்கா பரமேஸ்வரி அந்த போன இடம் வந்து அவ்வளோ கூட்டம். எப்படி எவ்வளோ பேருக்கு சாப்பாடு போடும்போது 1/2 மணி நேரத்தில் கிடைக்கும். அதுக்கப்புறம் அன்னபூரணி போனோம்ல ஒரு கோயில். அன்னபூரணி அடுத்த தர்மஸ்தாலா. ரொம்ப கர்நாடகத்தில் மிக உயர்ந்த ஒரு சிவஸ்தலம் எதுன்னா தர்மசாலா. அது எல்லாருக்கும் தெரியும். ரொம்ப அற்புதமான அந்த திருத்தலத்திலையும் நம்ம பார்த்துட்டு நேற்று நைட்டோட அந்த 8 நாள் கரெக்டாக என்னோட சரி அடைச்சிட்டாங்க. எல்லாரையும் கூப்பிட்டு வந்தோமே அடைச்சிட்டு வெளியில் பொது தரிசனம் தான் இருந்தது. பக்கத்தில் போகிற தரிசனத்தை கட் பண்ணிட்டாங்க. பார்த்தீங்களா யாராவது அதோட கட் பண்ணிட்டாங்க. கட் பண்ணிவிட்டு கரெக்டாக அதான் 8 நாள் தான். அப்புறம் அங்கே தான் கேட்டை போட்டு பொது தரிசனம். அப்புறம் பொது தரிசனம் இன்னைக்கு காலையில் 10 மணிக்கு தான் திறப்பாங்க. அதனால தான் நம்ம திருவிழா காலம் 10 மணிக்கு திறக்கும்போது அதிகமான கூட்டம் இருக்கும். அதனால தான் நேற்றே பார்த்துருக்காங்க. நாங்கள் வேகமாக இது பண்ணிவிட்டு எப்படியோ எல்லாரையும் ஆட்டோவில் ஏற்றி ஒரு இடத்துல சேர்க்குது பெரிய பாடாக போயிடுச்சு. நல்லபடியாக போய் சேர்த்தோம். நல்லா எல்லா இடத்துலையும் நிறைவாக பூஜை பண்ணி ஆரம்பித்தோம். அது பெருமாளுடைய கருணை. கோகர்ணம் கூட எல்லா இடத்துலையும் நல்ல கோகர்ணம் மட்டும்தான் வெளியில் போயிட்டு அது மிக அற்புதமான அந்த பூஜை இருந்தது. இது டெய்லி பூஜை பண்ணிட்டியா? அந்த டெய்லி பூஜை பண்ணுறோன்னா அது முறையாக அப்போ தான் வந்து பெருமாள் பூஜை பண்ணிட்டு கிளம்புவோம். அதே மாதிரி
மாதிரி வண்டியில் ஏறினா மகுடம் போகணும், வண்டியிலேருந்து இறங்கினா மகுடம் போகணும். நம்ம சிவத்தலை யாத்திரை போயிருக்கோம், ஊர் கிடையாது, சிவத்தலை யாத்திரை. அதனால் அதுக்குரிய முறைப்படி செய்து முறைப்படி யாத்திரை போயிட்டு வந்தோம். அதில் வந்து எல்லாம் மகிழ்ச்சியாக இருந்தாலும் அந்த 3ஆவது நாள் கோவரணத்தில் கொஞ்சம் ரூம் கொஞ்சம் ஒரே இடத்துல ரெண்டு இடமா தான் கிடைக்கும்னாங்க. இன்னும் 2 ரூம் வெளியில் தரேன்னாங்க. இல்லை நாங்கள் இதுலேயே ஒரே இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கிறோம் கொஞ்ச நாளில், இதுக்காக வேறு இடத்துல போய் அவங்கள அங்கே போட்டு நான் இங்கே வரணும் அலையணும் அப்படின்னு கொஞ்சம் படம் கூட கொடுத்துட்றவங்களுக்கு ஒரே இடத்துல இருந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம். கோயிலுக்கு பக்கத்துலேயே இருந்தது, அதனால் அது வரைக்கும் அது மாதிரி எந்த ஒரு யாத்திரை எது போனாலும் சில வெறும் நிறைகள் இருந்தாலும் கூட சில குறைகள் அசௌகரியங்கள் இருக்க தான் செய்யும். வண்டியில் இடம் மாறுது, அப்புறம் வந்து கூட குறையிருக்கும். அது யாத்திரைன்னு வரும்போது நம்ம தனியாக போகும்போது அப்படி இருக்கும். இதில் சில குறைகள் தான் இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்குள்ள அடியார் பெருமக்கள் கூட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு. ஏன்னா இந்த யாத்திரை வந்து பூராமே மலை பகுதியை சேர்ந்தது தான். அதனால் வேறு தனியாக நம்ம காரில் வந்து அப்படி சுற்றி மாறி போயிடுவோம். நம்ம காரில் வந்து அவங்க கரெக்டாக போட்டு வராங்க. இவ்வளோ கோயிலெலாம் ஒரே நம்ம ஒரு கோயில் தான் போனோம். நம்ம காரில் வந்தால் தேடி போயிட்டு அது வந்து இறைவன் இது வந்து இதாக இருந்தது. அடுத்தது பார்த்தீங்கன்னா செலவுன்னு பார்த்தீங்கன்னா வெரி எக்கனாமிக். நான் எதிர்பார்க்கல 8 ரூபாய் குறைஞ்சி பண்ணவே முடியாது இதை அப்படின்னு நினச்சேன். 8லேருந்து 10 வரும் தான் நான் லேட்டஸ்ட் சொன்னேன். ஆனால் இப்போ நீங்கள் கொடுத்த 5 ரூபாய்க்குள்ளேயே எல்லாமே நிறைவு பெற்றணும். நம்ம வந்து இது வரைக்கும் பெங்களூர் வரைக்கும் நம்ம போகலாம் அப்படின்னு ஒரு எண்ணத்தை கொண்டு இருக்கிறேன் முடிஞ்ச வரைக்கும். அதனால் இங்கே இருக்கிறவங்கள வந்து மைசூர் கொண்டு போய் விட்டுருவாங்க. இங்கே இருக்கிறவங்கள வந்து மைசூர் யார் மைசூர் டிக்கெட் போட்டுருக்காங்களோ அவங்கள வந்து மைசூர் கொண்டு போய் விட்டுருவாங்க. டிக்கெட் ஒரு 5 பேர் போட்டுருக்காங்க மைசூர் வந்து. அவங்க வந்து நம்ம வந்து ஹசனில் இறக்கி விடுவாங்க. ஹசனில் இருந்து ஒரு 170 கிலோமீட்ரு 160 ரூபா 170 ரூபா டிக்கெட், அவ்வளோதான். அதை எடுத்து பெங்களூர் போயிடுவோம். பெங்களூர்லேருந்து அங்கேருந்து நம்ம வழக்கம் போல் சேட்டலைட்டில் நம்ம பச்சை கலர் வண்டி, ஒரு வண்டியில் நிறைய வண்டி இருக்குது. நம்ம எவ்வளோ சீக்கிரம் போகிறோமோ அட்வான்ஸ் வண்டியில் கூட்டம் குறைவாக இருக்கும். லேட்டான வண்டியிலலாம் ஏன்னா ரிசர்வேஷன் கிடையாது. அதனால் நம்ம போனால் நிச்சயமாக கிடைக்க ஒரு 10 பேர் தான் கிடைக்குதுன்னா அவங்க ஏறிட்டு ஃபஸ்ட்டு நேராக நெய்வேலி போயிடலாம். ஒன்றும் இல்லை, நெய்வேலியோ ஆற்றுல நிறைய வண்டி இருக்கிறதுனால நிச்சயமாக நமக்கு கிடைக்கும். ஏன்னா இப்போ தான் 4 நாள் லீவ் விட்டு வந்துட்டு போயிருக்காங்க. திருப்பி உடனேலாம் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. அதே நேரத்தில் இப்போ இந்த 1000 ரூபா பஸ்ஸெல்லாம் இருக்குது, அது சாந்தி நகரை தனியாக போகணும். அதுக்கு தனி பஸ் ஸ்டாண்டு, அதில் யாராவது போகணும் அப்படின்னு அதில் போகணுன்னாலும் போய்க்கலாம். அது அவங்க கொடுத்து. ஆனால் நான் வந்து கடைசியாக அவர் கேட்டதுதான் இன்றைக்கி ஒரு நாளைக்கு நம்ம பயணம் பண்ணி போகலாம். ஏன்னா எல்லா லாஸ்ட் டிக்கெட் எதுவோ அதுதான் நம்மளுக்கு அது என்று சொல்லி ஐயா இப்போ உங்களுடைய கருத்தை ரொம்ப சிறப்பாக இருந்துச்சுங்கய்யா. ரொம்ப சிறப்பாக இருந்துச்சுங்கய்யா. இது புது அனுபவம் தான் எனக்கு. இது வரைக்கும் இந்த மாதிரி கர்நாடகா ஸ்டேட் அதிகமாக வந்ததே இல்லை. வந்திருக்கிறேன் பெங்களூர் மைசூரோட சரி. இந்த மாதிரி கோயிலெலாம் வந்து நம்ம எல்லா இடங்கள்லையும் ரொம்ப அருமையான தரிசனம், நல்லா சிறப்பாக இருந்துச்சு. நீங்கள் எதனால குறை நேரம் நிச்சயம் வேனில் குறை இருக்கணும், அது ஒன்றும் சொல்ல முடியாது உங்களுக்கு. அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி ஆகும் வழியில். குறையெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப நிறைவேறணும் இல்லையா? பேசுங்க, ரொம்ப நிறைவேறணும், குறையெல்லாம் ஒன்றும் இல்லையா? கைலாச கூட்டிட்டு போய் காட்டின மாதிரி ஒரு முருகப்பாய மாதிரி கட் பண்ணிடலாம். சுற்றி காட்டி எல்லாம் முகம் சொல்லிக்காமல் நம்ம கூட அருள் புரிஞ்சு நல்லா இருந்து அவர் நீட்டு வைக்கணும். நிறைய கோயில் நல்லா சுகமாக இருக்கணும் வேண்டி சிரிக்கவே கூடாது. அதாவது சாத்வீகமாக இருக்கணும். அதாவது சரி அன்பாட கொடுக்குறீங்க, அதனால நம்ம ஐயா அடுத்து ஆந்திரா போகுது. ஸ்ரீசைலம் பார்க்க போகலாம் அப்படின்னு. கேரளாவும் ஆந்திரா ரொம்ப மகிழ்ச்சி. அம்மா நீங்கள் சொல்லுங்க. அதான்
யாத்திரை வந்ததுலேயே நாங்கள் சொல்கிறத பார்த்தா சின்ன பிள்ளையாவே ஆகிட்டாங்க. கடலில் போய் குளிச்சுட்டு அவங்க அப்பாலாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வெளியிலே விட மாட்டாங்க.